எல்லோருக்கும் வணக்கம். நேத்திக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,910 முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து நிஃப்டியினுடைய போக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு போக தான் ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா மேலே போகும்போது உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் வருது. ஏன்னா இப்போ தொடர்ந்து அதிகரித்து வந்த பெட்ரோல் ப்ரைஸ் கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா 4 டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரூபி வீக் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட். இந்த டைம் ஆர்பிஐ பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவாங்களா, இல்லை ஏதாச்சும் ஹைக் பண்ணுவாங்களா, இல்லை இந்த ரூபி ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதுனால இதற்கான அடுத்த ஒரு ஸ்பீச் நடவடிக்கை எந்த மாதிரியான இருக்கும், இதெல்லாமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பக்ரீத்னால ஹாலிடே. நாளைய மார்க்கெட் வாரத்தினுடைய கடைசி நாள் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்தா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நேத்திக்கான மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் ஓப்பன் பண்ணும்போதே மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் இந்த 24,000க்கு மேலே மார்க்கெட்டால் மேலே போக முடியல. அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 23,860 வரைக்கும் லோ வந்திருக்கு. லோ 910 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம நாளைய மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே லோ பார்த்தோம் அப்படின்னா 23,850 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,750 ஒரு சப்போர்ட் ஆகும். அதையும் உடைச்சது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,620 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாரி மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,080 பார்த்தா அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். ஏன்னா நேத்திக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெருசாக 24,000க்கு மேலே போக முடியல. இப்போ நம்ம இந்த 24,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் பையிங் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது 24,150 வரைக்கும் மேலே போகும். 24,000க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி 24,000க்கு மேலே இல்லை அப்படின்னா நம்ம சடனாக செல்லிங்கும் போகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் செல்லிங் எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த 23,800 இந்த 23,800 லெவல்ஸ், அதாவது இந்த லெவல்ஸை உடைச்சி மார்க்கெட் கீழே வந்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,700 650 வரைக்கும் வரதுக்கும் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 to 23,800 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு பவுண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் செல்லிங் அடிச்சு அப்படின்னா திரும்ப இங்கே வரும். இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த லெவல்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப இங்கே வரும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,000க்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே பை ஆகும். அடுத்தது 23,800 கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நிஃப்டியினுடைய லெவல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.